கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இது கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. இப்பொழுது நம்ம நாவை பற்றி பார்க்கும்போது, நாவு ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு நம்ம அவயவங்கள்ல. அதனால நல்ல காரியமும் செய்யலாம், பொல்லாத காரியம் செய்யலாம். நாவு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல வசனம் என்ன சொல்றதுன்னா, நீதிமொழிகள் 18:21 மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கணும், அதில் பிரியப்படுவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆனா நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் நடக்கும். அதனால நாவு ரொம்ப ஜாக்கிரதையா யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு இந்த வசனம், வேத வசனம் சொல்லுது. மனுஷன் சொல்ற காரில் இந்த வசனம் சொல்லுது. யாக்கோபு 3:1 என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் ஆகாது இருப்பீர்களாக. 2ஆம் வசனம், நாம் எல்லோரும் அநேக விஷயங்கள் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானான், அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். இப்போ நம்ம வாய் ரொம்ப ஜாக்கிரதையா, நாவு ரொம்ப ஜாக்கிரதையா பேசுற விஷயத்துல. அதனால வாய் அது தவறி ஏதோ வார்த்தை விட்டுட்டு அது எப்படியோ போய் யாரையோ குத்திடும், யாரையோ நஷ்டப்பட்டுடும். ஆனா இந்த நாவையே நல்ல விதமா நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். பாருங்க, நீதிமொழி 21:23 தன் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். நாவை காத்துக்கொள்ளலாம், நம்ம ஆத்மாவே இடுக்கனுக்கு விலக்கி காத்துக்கொள்ளாம. அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். நாவு ரொம்ப முக்கியம். இந்த வேதத்துல எழுதியிருக்கிறதெல்லாம் உண்மையானது, ரொம்ப பிரயோஜனமானது. இதை கேர்ஃபுல்லா நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம். இப்போ பாருங்க, சங்கீதம் 35:28 பார்க்கும்போது, நீ என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கோம். சங்கீதக்காரன் சொல்றான், என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் துதியையும் சொல்லி கொண்டிருக்குமா. நம்ம நாவு என்ன செய்ய சொல்லி யோசிச்சு பாருங்க. பேசுதா தப்பேசுது தப்பேசு இதெல்லாம் பேசாது. நாள் முழுவதும் என்ன வேலை செய்யுங்க. சாமான் கழுவுறீங்களா, துணி துவைக்கிறீங்களா, வீட்டு வேலை செய்யறீங்களா, இல்லை பைக்கில் போறீங்களா, வேற எங்கன்னா போய் என்ன வேலை செய்யறீங்களோ எப்போதும் கர்த்தரை துதிக்கிட்டோம். நாவு பாருங்க, நீதியை சொல்லட்டும். நீ நல்லவரப்பா, நல்ல அற்புதம் செய்கிற தேவரப்பா, நீதி செய்கிற தேவன், நியாயம் செய்கிற தேவன், அப்படி போகலாம். அது மட்டும் இல்லை, கர்த்தரை துதித்துக்கிட்டே இருக்கலாம். அவர் செய்த நன்மைகளுக்கு நினைத்து நினைத்து துதிக்கணும். கோடா கோடி சோத்திரம் ஆண்டவரே, கோடா கோடி சோத்திரம். சில வேளை அற்புதமா நடத்துவார். நம்ம நினைச்சது கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா கர்த்தர் செய்வார். அதெல்லாம் நினைச்சா ஒரு சின்ன உதவிமா இருக்கலாம், அது ஏற்ற நேரத்துல கர்த்தர் செய்வார். ஏற்ற ஆளுகளை கொண்டா செய்வார். எப்போ கர்த்தரோட நீதியை துதியை நான் புகழும்போது, இது துதிக்கணும் புகழணும்னு கர்த்தர் விரும்புறார். அது மட்டும் இல்ல, சங்கீதம் 39:3 என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தே. என்ன செய்யணுமா? நம்ம நாவுனால விண்ணப்பம் பண்ணணுமா. விண்ணப்பம் செய்யுதுன்னு யாருக்கு விண்ணப்பம் செய்யுங்க? உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, இந்த தேவைக்கு அப்ளிகேஷன் போடுங்க, ஆஃபீஸுக்கு வாடான்னு சொன்னேன். அது வேற. நீ அப்ளிகேஷன் போட்டா கூட நம்ம காரியங்க கர்த்தர் வாய்க்கு செய்யணும்னா நம்ம கண்டிப்பா கர்த்தர்கிட்ட கேட்கணும். கால் அண்ட் டு மீ கர்த்தர் சொல்றாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம நாவினால விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த காரியம் நடக்கணும், இந்த காரியம் நடக்கணும், இந்த விஷயம் இருக்குது, உங்க காரியத்தை அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ண கத்துங்க. விண்ணப்பம் பண்ணுங்க. கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ணீங்கன்னா உங்க காரியங்களை கர்த்தர் கண்டிப்பா வாய்க்கு செய்வார். நேற்று ஒரு கூட்டத்துக்கு போனப்ப சொன்னேன், கர்த்தர்கிட்ட கேளுங்க, மனுஷரை கேட்டுக்காதீங்கன்னா. அவர் சொன்னாரு, உண்மையா கர்த்தர் என்னோட பேசினாரு, இது வரலாம் எங்க தேவைக்காக அந்த கோர்ட்டுக்கு போகலாமா, இந்த வைக்கல பார்க்கலாமா, இவங்கள பார்க்கலாமா, அவங்க இப்படிதான் யோசிச்சுங்க, என் வேலையே ஆகலை, ஒண்ணுமே நடக்கல, இப்போ நான் பாடம் கத்துக்கினேன், இனி கர்த்தரை மட்டும் நோக்கி பார்ப்பேன், அவர் கொடுத்தாலும் கொடுக்கும் சரி, அவளை பார்த்து பிடிப்பேன், அவர்கிட்ட தான் நான் விண்ணப்பம் பண்ணுவேன்னு சொன்னார். சந்தோஷமா சொன்னார். இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு,
என்ன ஓடினாலும் எங்க போனாலும் என் வேலை ஏன் வாய்க்கலைன்னா நான் மனுஷரை தேடி ஓடுறேன், பணத்தை செலவு பண்றேன், அவர்கிட்ட கேட்க வேண்டிய கத்தர்கிட்ட நான் கேட்கல. இதுதான் என்னுடைய ஃபால்ட்டுன்னு விட்டுக்கினாங்க. இப்போ இன்னிலேருந்து நீங்க கூட இது ஓடுறது ஓடியாடுது அங்கப்பா இதெல்லாம் வேணாம். கத்தரை நோக்கி பாருங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, கத்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். கத்தர் நாம ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, சங்கீதம் 51:4, சங்கீதம் 51:4. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானது நடப்பித்தேன். நீர் பேசும்போது உங்களுடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உங்களுடைய பரிசுத்த விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். அப்போ கர்த்தருடைய நீதி உள்ள தேவன், நீ நீதி உள்ள தேவன் சொல்லிட்டு நம்ம எப்போதும் அறிக்கணும். அப்பேற்ற தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, கர்த்தா வெட்கம் எங்களுக்குரியது, நீதி எமக்குரியது. அவர் நீதி செய்கிற தேவன். அதனால அவரை நம்ம இதை விசுவாசித்து அறிக்கையிடணும். நீதி கேட்க என்ன பண்ணணும்? அவர் நீதிகளை நினைச்சு நீதியா நடத்துகிற காரியங்களை நினைத்து அவர் மனதார துதிச்சு பாருங்க, உங்களுக்கு நீதி நடக்கும். மனுஷன் நம்பின ஓடனீங்கன்னா செய்வாங்க, நாள் செய்ய மாட்டாங்க. அதனால எப்பொழுதுமே அவர் நீதியை நம்ம புகழ்ந்து பாடணும்னு கர்த்தர் விரும்ப. அடுத்தபடியாக சங்கீதம் 66:17, அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். ஏன்னா நம்ம நாவை அவர் புகழணும், இது ரொம்ப முக்கியம். நம்ம துதிக்கும் போது கர்த்தர் அதில் பிரியப்படுறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கி இந்த பெரிய தேவன், எவ்வளோ நன்மை செய்கிற தேவனுக்கு நம்ம எண்ணத்தை கொடுத்து அவர் சந்தோஷப்படுத்த முடியாது. எதை கொடுத்தாலும் சந்தோஷப்படுத்த முடியாது. பெரிய பணக்கார கல்யாணம் ஆச்சுன்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யுதுன்னு நம்ம யோசிப்போம். அப்போ உலக மனுஷில பெரிய பணக்காரருக்கே நம்ம ஒன்றும் கிஃப்ட் கொடுக்க முடியாது ஃபங்க்ஷன்ல நினைச்சா, நம்ம ஆண்டவருக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க முடியாதெல்லாம் விரும்பல. வரணும், அவர் துதிக்கணும், கனப்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புறார். பாரி வேலை சொல்லுவார், யாருன்னா வந்தா யாரு கவிங்க பாட்டு பாடுறதுக்கு அவங்க புகழ்ந்து பாடுவாங்க. அவங்க ஒண்ணுமே செய்து இல்லைன்னா சும்மா புகழ்வாங்க. உடனே ராஜா என்ன கூப்பிட்டு, மந்திரிய பார், அவனுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பணம் எல்லாம் மூட்டை கட்டி அனுப்புவாங்க. இப்போ ராஜாவே மகிழ்ந்துடுறார் புகழ்ச்சி. நம்ம ராஜா இயேசு ராஜாவை புகழணும்னு கர்த்தர் விரும்புறார். நம்ம கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துறத பார்க்கலாம். அவர் எப்பேற்பட்டவர் என்று நினைத்துனவர். எப்பேற்பட்டவர்னா, அவருக்கு சின்ன உதாரணம் சொல்றாங்க. அவர் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகம் செய்கிறவரே துதிக்கிறோம்ப்பா. அது மட்டும் நீ நீதி செய்யுங்க, அதுக்காக துதிக்கிறோம்ப்பா. அது மட்டும் இல்ல, நன்மை செய்றீங்க சொல்லிட்டு அவருடைய அவர் என்ன பண்ணி, நல்லவர், வல்லவர், ஜீவிக்கிறவர், ஜீவனோடு இருக்கிறவர், மகிமுள்ளவர், மகத்துவம் உள்ளவர், பெரியவர், உன்னை போல பெரியவர் யாரும் பரிசுத்தம் உள்ளவர். இப்படி நம்மளை புகழ்ந்து பாடும்போது உண்மையாவே அந்த வள்ளல்களுக்கு அந்த ராஜா அந்த நாள்ல மூட்டைங்களை கட்டி கொடுத்தது போல நம்ம புகழ்ந்து துதிக்கும் போது நம்ம தேவையெல்லாம் கர்த்தர் கண்டிப்பா சந்திப்பார். கர்த்தர் நாம் சொல்றோம். அடுத்தபடியாக 119, 172, உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என் நாவு உங்களுடைய வசனத்தை விவரித்து சொல்லும். நம்ம நாவு என்ன செய்யணும்னா அவருடைய வசனத்தை விவரித்து சொல்லணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது ஏன்னா அவர் கற்பனைகள்லாம் நீதி உள்ளது. இப்போ நம்ம நாவை நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருடைய வசனத்தை விவரித்து சொல்ல பயன்படுத்தணும். வசனத்தை விவரித்து சொல்ல என்ன பண்ணணும்? வசனத்தை படிக்கணும், வசனத்தை தியானிக்கணும். அவருடைய வசனம் நம்ம நாவல இருக்கணும். அவர் நம்ம நாவல வசனம் யோசுவாட்ட சொல்ல கர்த்தரு, இந்த வசனம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாகன்றார். வாயை விட்டு பிரியாது இருக்கணும்னா அவ்வளவு தூரம் படிக்கணும். வேதத்தை படிக்கிறதுக்கு அதே நேரம் செலவிடணும், தியானிக்கணும். அப்படி படிச்சு தியானிக்கும் போது நம்ம வாயை திறந்தா வசனம் தான் வெளியில வரும். அப்படி வசனத்தை நம்ம என்ன பண்ணோம்னா தேவர்களுக்கு விவரித்து சொல்லும் போது கண்டிப்பா அவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் அதுக்கேற்ற பலன் நமக்கும் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். அடுத்தது ஏசாயா 50:4, இளைப்படைந்தவனுக்கு சமைத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்வதை போல நான் கேட்கும்படிக்கு என் செவியை கவனிக்க செய்கிறார். இளைப்படைந்தவனுக்கு
சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவு. கல்விமான் நாவுனா என்ன தெரியுமா? உலகத்துல எவ்வளவோ நொந்து போய்க்கிறாங்க ஆளுங்க, ரொம்ப வேதனை இருக்கிறாங்க. சின்ன காரியத்துக்கு நொந்துடுறாங்க, சிலர் ரொம்ப நொந்து போறாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம இழைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தை சொல்லுமானா அவங்க உள்ள ஆறுதல் அடைஞ்சிடும். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது, எவ்வளவு ஆறுதல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வார்த்தை சும்மா அது மாதிரி சொன்னா ஒன்றும் நடக்காது. கர்த்தருக்கு என்ன பண்ணுமா, இந்த கல்விமானின் நாவை நம்ம கொடுப்பாரானா, நம்ம துக்கத்துல கவலையில கண்ணீர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம வார்த்தைகளை சொல்லும்போது அவங்க கண்டிப்பா ஆறுதல் அடைவாங்க, சந்தோஷம் அடைவாங்க, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. இதெல்லாம் எப்ப நடக்கும்னு சொன்னா, இந்த கல்விமான் நாவை தாங்காண்டவரு துக்கத்துல கவலையில கண்ணீர்களுக்கு நான் போய் ஆறுதல் சொன்னோம் சொல்லுங்க, கேட்டா கண்டிப்பா அந்த ஆறுதல் தந்தார். துக்கத்துல இருக்கிற மக்களுடைய ஆறுதல்லாம் கேட்ட கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். கர்த்தர் நாம் சோத்திரம். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் வாய் உண்மை இல்லை, அவர் உள்ள கேடுபாடுள்ளது, அவர் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். பாருங்க, இந்த நாவை பற்றி எவ்வளோ செய்யணும், புகழணும், துடிக்கணும், விண்ணப்பிக்கணும், அது காரியங்கள்லாம் சொன்னேன். ஆனா இந்த நாவுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா தவறான காரியத்துக்கு பயன்படுத்த முடியும். இதெல்லாம் கர்த்தர் விரும்பாத காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. இந்த நாவுனால கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசினா அதனால் நமக்கும் ஆசீர்வாதம் இல்லை, அதனால அநேகருக்கும் கேட்கறதுக்கும் ஆசீர்வாதம் இருக்கு. சிலர் பட்டையை குத்துற போல பேசுவாங்க. ஒன்று வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசினாலே அப்படியே மனம் முளைஞ்சு வேதனையில போயிடணும். அப்படி பேசாதீங்க. துக்கத்திற்கு ஆறுதல் சொல்ற மாதிரி கல்விமான் நாவை கேளுங்க. மற்றபடி மற்றவங்கள வேதனைப்படுத்துற மாதிரி துன்பப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாது. அதே நேரத்துல சும்மா புகழுது அந்த மாதிரி வார்த்தை சும்மா புகழ வரைக்கும் கர்த்தருக்கு இல்லாத காரியம். அடுத்தது, இந்த நாவினால எத்தனையோ பொல்லாப்பு செய்யறான் பாருங்க. அவன் தன் நாவினால் புலம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் இந்தியான பேச்சு எடுக்காமலும் இருக்கிறான். நாவுனால புறம் கூறக்கூடாது. புறம் கூறுதுன்னா என்ன தெரியுமா? இங்க இவங்களை பற்றி அவங்களுக்கு சொல்றது, அவங்களை பற்றி இவங்களுக்கு சொல்றது. இது சிலருக்கு பொழுதுபோக்கு. இதனால குடும்பங்கள் உடஞ்சிடும், குடும்பங்கள்லாம் பிரிஞ்சு போயிடும், கண்ணீர் கவலை வரும். உன் நாவுனால மற்றவரை துக்கப்படுத்தாது, உன் நாவுனால மற்ற குடும்பங்களை பிரிச்சிடாது. இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இந்த புறம் எங்கெங்க என்ன கேட்கலாம் அங்கேயே விட்டுடணும். இதை போய் இன்னொருத்தர் சொல்றது, அதை போய் அவங்களுக்கு சொல்றது, இது நம்ம இதனை தேவையே இல்லை. இது யார் வேலைன்னு பிசாசு வேலை. இந்த காரியம் நம்ம செய்யவே கூடாது. எப்பவுமே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளான காரியங்கள் நம்ம பேசணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அது மட்டும் இல்லை, சங்கீதம் 109:2, துன்மார்க்கனுடைய வாயும் கபடு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவினால் என்னோடு பேசுகிறார்கள். கள்ள நாவில் மற்ற கூட பேசவே கூடாது. பி கேர்ஃபுல். வாயின் வார்த்தைகள் ஜாக்கிரதையா இருக்கட்டும். கள்ள நாவினால பேசக்கூடாது. இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அதிலே நீதிமொழி 28:23, என் நாவினால் முகஸ்துதி பேசுவனை பார்க்கிறோம், தன் நாவினால் முகஸ்துதி பேசுவனை பார்க்கிறோம், கடிந்து கொள்வதும் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். சும்மா புகழது பார்த்தது சும்மாவே அந்த மாதிரி பண்ண, இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம், உன்னை பார்த்தாலே யாரும் மதிக்கவே மாட்டாங்க. இது சும்மா பேசுற ஆள், இது முகஸ்துதி பண்ணுது சொல்லி இவனை வெறுக்குவாங்களோடு யாரும் நேசிக்கவே மாட்டாங்க. அதனால மட்டும் இல்லை, அவங்க பேசுகிறதை பார்க்க முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கணும், கடிந்து கொள்வதும் முடிவில் அங்கீகாரமா. கடிந்து கொள்றதுன்னா யாருன்னா ஒரு தவறு பண்ணா என்ன பண்ணலாம், இது மாதிரி செய்து தப்புப்பா, இப்படி செய்திருக்க கூடாது, இங்க போயிருக்கக்கூடாது, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோமானா அந்த மாதிரி கடிந்து கொள்ளும்போது அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டும் இல்லை, நீதிமொழி 17:20, மாறுபாடும் இருதயம் உள்ளவன் நன்மை கண்டடைவதில்லை, புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான். புரட்டு நாவு இருக்கக்கூடாது, பொய் பேசுற நாவு இருக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, பெருமையானவர்களை பேசக்கூடாது, அப்புறம் புறங்கூறுதல் செய்யக்கூடாது, மற்றவர்களை மனவழி மடியும் பேசக்கூடாது. இந்த மாதிரி தீய காரியங்கள் நாவலால பாவம் செய்யாதபடி மற்றவர்கள் சமாதானத்தை கூடி வசனத்தை கூடி
கர்த்தரை புகழ்ந்து விண்ணப்பம் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் இந்த காரியங்கள் நம்மளுக்கு எதிர்பார்க்கல. ஒரு தேவை என்றால் கேளுங்க, கர்த்தர் புரட்டு ஆவானாப்பா, இந்த மாதிரி பெருமை நாவெல்லாம் வானாப்பா, நான் பெருமையா எதுவுமே பேசக்கூடாது, பெருமையில்லாக்க பெருமை உள்ளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளுக்கோ கிருபை அளிக்கிறார். நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கண்டிப்பா நம்ம நீதிமானாக்கி ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி கர்த்தர் பிரிவு இல்லாத நம்ம நாவை நம்ம பயன்படுத்தவே கூடாது. அப்போது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த நாவினால பாவமும் செய்யலாம், நாவினால பரிசுத்தமான காரியம் நல்ல காரியம் செய்யலாம்ப்பா. எங்களை ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கலாம்ப்பா. நல்ல காரியங்களே பேச கல்விமான நாவை தாங்கப்பா. இழைப்படைகளுக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படியான வார்த்தை எங்களுக்கு வாவில வீங்கப்பா. மற்ற குடும்பங்களை கலைக்கிற மாதிரி, குடும்பங்களை நஷ்டப்படுத்துற மாதிரி புறங்கோடாதவங்க நீங்க பாதுகாத்து கொடுங்க. அந்த நாவை துதிக்க, அந்த சோத்தரிக்க, இந்த நீதியை புகழ பயன்படுத்த உதவி செய்யுங்க. அப்படி செய்யும்போது நீங்க எங்களை ஆசீர்வதிப்பீங்க. அதற்காக நன்றி துதிக்கலாம். அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்யலாம். ஆமென். God bless you.